டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம்? என்னுடைய ஃப்ரெண்டும் நானும் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று, ஒரு பெரிய விழா, அதுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதுக்கு நாங்கள் 2 பேரும் போனோம். அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், நிறைய பெரிய பிரமுகர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்புறம் உணவு சாப்பிட்றதுக்கு சொன்னாங்க. எல்லாரும் போய் உணவு சாப்பிட்டோம். அது எப்படின்னா புஃபே சிஸ்டம். நம்ம தட்டை எடுத்துட்டு அப்படியே தட்டை எடுத்துட்டு அப்படியே போனோம்னா அவங்க டிஷ் போடுவாங்க நமக்கு. இந்த உட்கார வச்சு பரிமாறுற பழக்கம்லாம் தான் இப்போ மறைஞ்சு போச்சே, ஃபேஷன். புஃபே சிஸ்டம், தட்டை எடுத்துட்டு நம்ம ஏந்திக்கிட்டே போனோம் இல்லையா, அந்த மாதிரி போனோம். அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க கூட இன்னொருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப எளிமையா உடை உடுத்தியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு பட்டு புடவையோ பெரிய நகையோ எதுவும் போடாம ஒரு சாதாரண சாரி, சிம்பிள் சாரி, அந்த சிம்பிள் நகை எல்லாம் போட்டுட்டு அவங்க வந்திருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு, பொய்யான சிரிப்பு தான், ஆனாலும் முகத்துல சிரிப்புன்னு ஒன்று இருந்துச்சு. பரிமாறினவங்க அவங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்மைல் அப்படியே சுருங்கிடுச்சு. அவங்களுக்கு உணவு பரிமாறினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். ஆமாம், ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ், அதுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு முதல்வர், பிரின்சிபல், அவங்க கிட்ட நாங்கள் பேசணும். அந்த பிரின்சிபல் அம்மா நாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத காதில் வாங்காமல், நாங்கள் என்ன தோடு போட்டிருக்கோம், என்ன செயின் போட்டிருக்கோம், என்ன பவுன் இருக்கும் அந்த செயின், என்ன வளையல் டிசைன், என்ன மாதிரி புடவை உடுத்திருக்கோம், அந்த புடவையோட விலை என்னவா இருக்கும், நாங்கள் கொண்டு போன ஹேண்ட்பேக் எந்த கடையில் வாங்கினதா இருக்கும், அதாவது பிராண்டு, லெதர் பிராண்ட் அது இருக்குமா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஒன்று. எங்கள் கணவரோட நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். எங்கள் கணவரையும் அதே மாதிரி அவர் போட்டிருந்த சட்டை ஒரு பிரபலமான பிராண்டோட சட்டையா, அந்த முத்திரை இருக்கா, அவர் போட்டிருந்த ஷூ என்ன மாதிரி, அவர் போட்டிருந்த பெல்ட், லெதர் பெல்ட் எந்த நாட்டிலேருந்து தருவிச்சது, இப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் இந்த அனுபவத்தை அனுபவிச்சிருப்போம். அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பிராண்டுக்கு தாங்க முக்கியத்துவம். நம்மளையும் பிராண்ட் பண்ணிடுறாங்க. இந்த பிராண்ட் புடவையா, இந்த பிராண்ட் சட்டையா, வைரத்தோடா, வைர மோதிரமா, ஓ பெரிய ஆளுப்பா, அவங்க என்ன சொன்னாலும் அது கரெக்டா இருக்கும். ஒரு கதை கூட உண்டுங்க. நம்ம முல்லா நஸ்ருதீன் இருக்கார்ல, நஸ்ருதீன் முல்லா ஹோஜா, குழந்தைங்களோட காமிக்ஸ்லாம் வருமே, அவருடைய பிரபலமான கதை இது. அவருடைய தெருவில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தர் அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு பண்டிகைக்கு சாப்பிட கூப்பிடுறார். முல்லாவையும் அழைச்சிருந்தார். முல்லாவோட மனைவி ஊருக்கு போயிருந்ததுனால அவருடைய வெளியில போட்டுட்டு போற கோட்டை அவர் துவைக்கல. அதனால அது வீட்டில் அழுக்கா இருந்தது. இவர் என்ன பண்ணார், பரவாயில்லன்னு அந்த கோட்டையும் எடுத்து போட்டுக்கிட்டு இவர் போனார். ஆனா வாயில் காப்பவன் அவரை உள்ள விடவே இல்லை. போ, கிளம்பு, நீலாம் இங்க வரவே கூடாது, ஓடி போயிடு அப்படின்னு துரத்தி விட்டுட்டான். முல்லாவுக்கு ஒன்றும் புரியல. என்னடா, நம்மள செல்வந்தர் அழைக்கிறாரு, ஆனா வாயில் காப்பவன் நம்மள உள்ள விடலையே அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி உன்ன மாதிரி அழுக்கு சட்டையோட வரவன்லாம் பிச்சைக்காரனெல்லாம் உள்ள விடுறதில்லப்பா, வெளியே போ அப்படின்னு சொல்ற. ஓ அப்படியா விஷயம், சரி அப்படின்னு இவர் நேரா கோவமா வீட்டுக்கு போறார். வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு கடைக்கு போய் புதிய தலைப்பாகை, புதிய கோட், புதிய குர்த்தா எல்லாம் வாங்கிட்டு அதை போட்டுக்கிட்டு போறார். இப்ப அந்த வாயிற்காப்போன் ராஜ மரியாதை கொடுக்குறான். ஐயா வாங்க வாங்க வாங்க, அப்படியே பாதி முதுகு வளைஞ்சு விட்டா தரைய தொட்டுருவான் போல இருக்குது. அந்த அளவுக்கு பணிவா வணக்கம் பண்ணி வாங்க வாங்க வாங்கன்னு முல்லாவை கூட்டிட்டு போறான். உள்ள போன உடனே அந்த செல்வந்தரும், என்ன முல்லா, உனக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட்டிங், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன நீ லேட்டா வர, வா 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 அப்படின்னு முல்லாவை அங்க உட்கார வச்சு உணவு பரிமாறுறார். ஆனா முல்லா என்ன பண்றார், அவர் தலைப்பாகைய கழட்டி இலையில வைக்கிறார், அவருடைய கோட்டை கழட்டி அந்த இருக்கையில வைக்கிறார். வச்சுட்டு தலைப்பாக சாப்பிடு, கோட்டு சாப்பிடு,
அப்படின்னு சொல்றார். சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்றாரு முல்லா? செல்வந்தர் கேட்கிறார், முல்லா எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆ, உன் வாயில் காப்போன், நான் இந்த ட்ரெஸ்ஸோட வந்தேன், என்ன உள்ள விடல. ஆனா இந்த தலைப்பாகையும் இந்த கோட்டும் மாட்டிட்டு வந்த உடனே வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்களும் சோறு போடுறீங்க. அப்போ உணவு வந்து எனக்கு இல்லை, என் தலைப்பாகைக்கும் என் கோட்டுக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. இது கதை மட்டும் இல்லைங்க, சின்ன பசங்க கதை இல்ல, நிஜ வாழ்க்கையில இன்றைய மாடர்ன் வேர்ல்டுல நவநாகரீக உலகத்துல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சட்டைக்கு கொடுக்கிற மரியாதை இந்த சட்டையை போட்டிருக்கிற மனுஷனுக்கு நாம கொடுக்கறதே இல்லைங்க. தினப்படி வாழ்க்கையிலேயே நம்ம பாக்குறோம், ஒருத்தங்க நம்ம கிட்ட நின்னு பேசணும்னா கூட நம்மள கண்ணுல அளந்துட்டு தான் பேசுறாங்க. எல்லாத்துக்குமே கணக்கு பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்குமே அளந்துகிட்டு இருந்தா எப்படிங்க? மனசுங்கிறது அளக்க முடியாத ஒரு அற்புதமான விஷயம். மனிதன் அப்படிங்கிற படைப்பு ஒரு அற்புதமான மகத்துவம் மிக்க ஒரு படைப்பு. த பெஸ்ட் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய பரந்த உலகத்தையும் அதுல இருக்கிற ஊர்வன புல்லூர்வன புல் பூச்சி பூண்டு எல்லாத்தையுமே கடவுள் நமக்காக தான் படைச்சார். த பெர்ஃபெக்ட் அண்ட் த பெஸ்ட் கிரியேஷன். அப்படிப்பட்ட மனுஷனை நாம அவன் போட்டிருக்கிற சட்டைய வச்சு எடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எங்க கொண்டு போய் முடியும்? நல்ல ஒரு பாதையை நோக்கியா நம்ம சமுதாயம் போயிட்டு இருக்கு? ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறேன். எல்லாரும் தயவு செஞ்சு யோசிங்க, யோசிச்சு ஒரு நல்ல தீர்வுக்கு வாங்க. சரி நேயர்களே, இன்று ஒரு நல்ல விஷயம் பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு கதையோட புதிய விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.